It's a wonderful party. அப்பா மியூசிக் போடுது. I couldn't stop டான்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். இருங்க டாடி, அவங்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. போமா. என்ன வெளிநாட்டுக்கு போறியாமே? அதுக்கு அப்ப ஏ விஷயத்துல என்ன முடிவு எடுத்த? ஓ, உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்லணும்ல. மை டியர் எக்ஸ், அதாவது மாஜி லவ் சிந்து, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு குட் பை ஃபார் எவர் தவிர. அப்ப வாழ்க்கை பூரா துணையா இருப்பேன்னு சொன்னதெல்லாம்? ரைட் ரைட் ரைட். ஒரு பலகீனமான சமயத்தில் உன்னை சந்திச்சேன், பிடிச்சிருந்தது, ஒன்னா சேர்ந்து சுத்தணும், அதான் லவ்னு நினைச்சேன். ஆனா இல்ல. எஸ், ஆனா நான் உன்னை காதலிச்சது உண்மை பிரவீன். இங்க பாரு, நான் பிட்சா மாதிரியானவன், ஆனா நீ தாம்பூலம் டைப் பொண்ணு. சிங்க் ஆகாது. யாராவது சாம்பார் சாதமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாண செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். பொம்பர் ஆஃப் உனக்காக ஸ்பெஷல். ஷட் அப். என்னோட ஃபீலிங் புரியாம விளையாடாத. நான் எப்போ உன்கிட்ட விளையாடுனது இல்ல. நீதான். நீ என்கிட்ட லவ்ல உண்மையா இருந்ததே இல்ல. நானா? எஸ், அதனால தான் நான் முடிவெடுத்துட்டேன். எனக்கு என்னோட ஸ்டேட்டஸும் ஸ்டேச்சரும் தான் முக்கியம். Chill babes. பாத்தியம்மா, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசுறான். வா, இதுக்கு மேல அவமானப்பட முடியாது. இனி இங்க இருக்க வேணாம், நம்ம ஊருக்கு போயிடலாம். தப்பு பிரவீன் ராஜா. நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்குன்னு சொல்லு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கார் டோர் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. டேய், ஓகே, பப்ளிக் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் சந்திப்போம். ஃப்ரீயா குடிச்சிட்டு கிளம்புங்க. கங்க்ராட்ஸ் பாப்ல. வாமா அமிர்தா, வா இங்க உட்கார். இந்த சீட் உனக்கு தான். பேபி, எதுக்கு இங்க உட்காந்து? அது வந்து சீட் காலியா இருந்தது. காலியா இருந்தா எங்க வேணா உட்காருவியா? என்ன மிஸ்டர் பாத்துட்டு இருக்கீங்க? பாப்பா கூட்டிட்டு போங்க. பிஜே கோ. மாப்பிள்ள மூடு சரியில்லை நினைக்கிறேன். நீ வாமா. Dear friends, your attention please. ஸ்ரீ 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 வீரபாண்டிய வம்சத்தைச் சேர்ந்த முத்து ராஜாவாகிய யாம் எந்தவித நிர்பந்தமும் இன்றி சுயநினைவோடு எழுதி வைத்த உயில் இது. வம்சாவழியாக வந்த சொத்துக்களையும் எமது உழைப்பால் சேர்த்த சொத்துக்களையும் எமது விருப்பப்படி எமது வாரிசுகளுக்கும் உறவினர்களுக்கும் ஆதரவற்ற அனாதைகளுக்கும் பிரித்துக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மீதமுள்ள 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஃபேக்டரி மற்றும் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் எனது பேரன் சிரஞ்சீவி பிரவீன் ஜெயராமராஜாவையே சாரும். இப்படி உயில் எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய ஆசை. ஆனால் சில நிபந்தனைகளை நிறைவேற்றினால் மட்டுமே இந்த சொத்துக்களை என் பேரன் அனுபவிக்க முடியும். தாத்தா அப்படி எழுதியிருக்காரு? ஆமா ராஜா. அநாத ஆசிரமங்களுக்கும் கோயில்களுக்கும் பிரிச்சு கொடுக்கலான்னு கோர்ட்டுக்கு உரிமை கொடுத்து உயில் எழுதியிருக்காரு. என்ன கண்டிஷன் அது? முதல் கண்டிஷன், பிரவீன் தன்னுடைய பேச்சுலர் டிகிரியை முடிச்சே ஆகணும். டிகிரி? அந்த டிகிரியை 3 வருஷத்துக்குள்ள முடிச்சாகணும். அரியர்ஸ் வைக்க கூடாது. இம்பாசிபிள். இந்த 3 வருஷ படிப்பையும் ஸ்ரீபுரத்தில் இருக்கிற மிலிட்டரி ராஜனா ஹாஸ்டல்ல தங்கி இருந்து அங்க இருக்கிற ராணி மங்கம்மா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி ஆகணும். ஸ்ரீபுரமா? ஆமா ராஜா. தண்ணி குடிங்க தம்பி. என்னடா நக்கலா? கொஞ்சம் முன்னாடி கார்டோர் திறக்கல, அதுக்கு தான் இது. போ. இந்த 3 நிபந்தனைகளையும் ஒப்புக்கொண்டால் கடைசி நிபந்தனையை கல்லூரியில் சேர்ந்த 3வது மாதத்தில் தெரிவிக்கப்படும். எந்த ஒரு நிபந்தனை நிறைவேற்றாவிட்டாலும் அட முழுசா கேளுங்க. எதுக்குங்க இவனா டிகிரி பாஸ் பண்ண போறான்? இவனை 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண வைக்க பேப்பர் திருத்துறவங்க ₹1,00,000 கொடுத்தேன். இவன் என்ன டிகிரி பாஸ் பண்றது? சொத்து என்னைக்கு வந்து சேர்றது? அங்கேயே போலாம். எங்கடா போறீங்க? உங்களை வேலையில இருந்து தூக்குறேன். உங்களே தான் போங்க. எந்த அதிகாரத்துல என்ன வேலையில இருந்து தூக்க போற? உனக்கு அந்த அதிகாரமே இல்லையே. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீயா? போடா வாடன் கூப்பிடலே சந்தோஷப்படும். பணம் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு இதை விட மரியாதை கொடுப்பானா? ஜோக்கா? அமிர்தா,
இல்லப்பா அவனுக்கு சொத்து கிடைக்க சான்ஸே இல்ல. அவனுக்காக நம்ம வெயிட் பண்றது foolishness. Come on. அது இல்லப்பா ஸ்பீச் எடுத்து ஒரு வார்த்தை பேசிட்டு அப்பா எனக்கு சொத்து ப்ளீஸ். கிடைக்காதுன்னு எப்படி மாறிட்டான் பாரு. அந்த பொண்ணை வேற கூட்டிட்டு போறான். அம்மு டாபிக் டைவர்ட் பண்ணாதம்மா. நம்ம சமஸ்தானம் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ல வெளிய 300 பேர் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படியே தான் நீயும் படிக்கணுமா? எப்படிமா? 2500 ரூபாய் பணத்துலமா. 2500 ரூபாயா? மாசத்துக்குமா? 2500. உயில் டிராப்பாமா? நோ ட்ரா. நான் எப்ப சொன்ன ட்ரா பண்றேன்னு? டிரைவர், நம்ம ஸ்ரீபுரம் போறோம். என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கார்ல பேக் பண்ணிடு. டேங்கையும் ஃபுல் பண்ணி வச்சிரு. ஹலோ ஹலோ ஹலோ. ஏன் கட் பண்றான்? அவன் மட்டும் இல்லம்மா, இந்த 3 வருஷம் எல்லாருமே கட் பண்ணுவாங்க. நோ காரு, நோ கெஸ்ட் ஹவுஸ், நோ வேலைக்காரங்க, நோ எனிதிங். சாதாரண மனுஷன் மாதிரி வாழணுமா? நில்லுமா நில்லு. அதோட விலை 30,000 ரூபாய்மா. அதை உடைச்சிட்டேன்னா உனக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ல மாசம் மாசம் இவ்வளவு கட் பண்ணிக்கலான்னு சலுகை கூட இருக்குமா? அதுக்கு ஓகேனா உடைச்சிக்கமா, நல்லா உடைச்சிக்க. யோ தாத்தா, நீ எங்கயா இருக்க? இங்கே தான் இருக்கேன் பிரவீன் இங்க ராஜா. இருக்கியா? இத வர தாத்தா. எத்தனை கண்டிஷன் போட்டாலும் உனக்கு என் மேல எவ்வளவு அன்பு ராஜா. அடங்கொக்கம் மவனே, நீ என்ன ஒரு தாத்தா? அது இல்ல ராஜா. இந்த சொத்தெல்லாம் எனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ண. அப்படிலாம் அந்த இல்ல. டிகிரி வாங்கிட்டு வந்து லாயர் மூஞ்சில எரிஞ்சு இந்த சொத்தை எல்லாம் எனக்கு சொந்தமாக்கி உன் கண்ணு முன்னாடியே உன் சொத்தை அப்படி சொல்லாத அனுபவிச்சாங்க ராஜா. நீ போட்டோல இருந்து பாத்துக்கிட்டே இரு. உன்னை நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். என்னடா பிஜே, செவுத்து கூடயும் போட்டோ கூடயும் பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? கம் டவுன். சொத்து நமக்கே கிடைக்கும். குட் மார்னிங் சார். என்னோட ஃபர்ஸ்ட் இயர் சர்டிபிகேட்டையும் டிசியும் கொடுத்தீங்கன்னா. யாரு? மகாராஜா அவர்கள் மாதிரி இருக்கு. இல்ல சார், பிரவீன். பிரவீனா? ச்சே, எனக்கு அம்னீஷியா நோய் வந்து 2 நாள் 2 மணி நேரம் ஆயிருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. சார் 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 சாரி சார். நீங்க பெரியவங்க, மன்னிக்க தெரிஞ்சவங்க. என்னோட டிசியும் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா நான் உங்க கண்ணிலே பட மாட்டேன். ஓ அதான், எங்கேயாவது சுருட்டி சொரிக்கன்னு சொல்லிட்டு போனேன்ல. நம்ம ஆளுங்க எங்கேயாவது சுருட்டி சொருகி வச்சிருப்பாங்க. இது எங்க கேட்ட மாதிரி இருக்க சார். அட்லீஸ்ட் நம்ம காலேஜ்ல படிச்சதுக்காவது கன்சிடர் பண்ணுங்க சார். என்னது, நீ இந்த காலேஜ்ல படிச்சியா? அப்படின்னு இங்க யாரையாவது சொல்ல உனக்கு டிசியை நான் கொடுத்துறேன். டியர் ஸ்டாஃப்ஸ், இந்த பையனுக்கு நீங்க எப்பவாவது பாடம் நடத்திருக்கீங்களா? இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே இல்ல. கேட்டல, உனக்கு டிசி கொடுக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. உனக்கு +2 சர்டிபிகேட் வேணும்னா ஆபீஸுக்கு வா, முகத்துல வீசி எறியறேன். ஏறா வண்டிய. டிரைவர், வண்டியை நிறுத்து. யோ, இறங்கு. இறங்கு. ஸ்ரீபுரம் வந்துச்சு, இறங்கு. இந்த கோழி முட்டை யாருது? உன்னோடதா? எழுந்திரீங்க. ஏ ஓல்ட் மேன், மூவ் பண்ணி ஹேஸ் டு. இந்த பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் இறங்குங்க. இவன் யாருனே தெரியல. நம்ம சிட்டிக்கு புதுசா வந்து சேர்ந்திருக்கான். ஏய், இன்னொரு பேக் இருக்கு மேன். பொருளை உன் பக்கத்துல வச்சுக்க தெரியாதா? வண்டியை எடுக்க மாட்டேன். மேலத்துக்கு போறா. ஸ்டூபிட் ஃபெலோ. மோசமான ஆளா இருக்கானுங்க. ஏ ஓல்ட் மேன், இங்க ராஜன் ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு தெரியுமா? யாரா சோழகுலபங்க மாதிரி? ராஜன் ஹாஸ்டல் எங்க இருக்கு தெரியுமா? தெரியும். டேய் சொல்லிட்டு போடா டேய். ஹலோ பெருசு, ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு தெரியுமா? மிலிட்டரி ராஜன் ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு தெரியுமா? டிராக்டர் பாண்டி வரும்போது ரோடு மேல நிக்க கூடாதுங்கிற விஷயம் தெரியுமா? ஏன் அவன் பெரிய புடிங்கிய? மாற மாட்டோட மொக்க பாண்டி. டிராக்டர் வரும்போது விலைய நிக்கண்டா கேனுங்களா? தெரிஞ்சிருச்சா? நடந்துருச்சு. இதுதான் மிலிட்டரி ராஜன் ஹாஸ்டல். ஓ இதுவா? ஆமாமா. நீங்க பணம் கொடுங்க, நான் கிளம்பணும். கிளம்பு. கண்ட்ரி மிலிட்டரி ராஜண்ணா ஹாஸ்டல். பூத் பங்களா மாதிரி இருக்கு. குப்பை ஏண்டா தலையில கொட்டா? கோமடி தலையா? நீ தாண்டா கோமடி தலையா? போடா. பவுன்ஸ் போட்டு மூஞ்சி உடைக்கிறான். இவங்கிட்ட எதுக்கு டிஸ்கஷன்?